ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லார்ட் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் SMP சீசன் 2 பார்ட் 1ங்க. ஜிபிடியும் நம்மளோட விளையாடுறாருன்னா இந்த வாட்டி ஜிபிடி நம்ம டீம் இல்லை. தியானோ உனக்கு எப்படி தான் வரும் தெரியாது. கிங்கேங்தவனும் நம்ம டீம் இல்லை, யாருமே நம்ம டீம் இல்லை. ஒரு ஆட்டை இப்போ போட்டு சொல்கிறோம், ஏன்னா இதில் வேறு கீப் இன்வென்ட்ரி இல்லை. கிட்டத்தட்ட ஜிபிடி ப்ரோ எடுத்துட்டாரு. சரி, நான் தானடா கொண்டேன். அப்போ நான் எடுக்காம நீ எடுப்பேன். நான் ஆசை கொள்றாரு. சார், மனசாட்சி இல்லாதவர். ஸ்பீடாக என்னோடதுடா. இப்போ வந்து ஜிபிடி முன்னாடியே தெரியுமோ, ஏன்னா அவர் வீடு கட்டுவார். நான் கட்டினா நீ கிட்ட எடுக்கிற? ஏய், நான் எடுக்க மாட்டேன், தங்குவேன் அந்த நாள். தங்குற வாடகை ஒரு டைம் கொடுத்துட சொல்லிட்டேன். ஒரு டைம் இல்லை கைஸ் கொடுத்துருவாங்க. கைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. கைஸ் விடுங்க. ஏன்னா ஒரு 2 எமரால்ட். ஓகே கைஸ், 2 பேரும் இந்த ரெண்டாங்க. இல்லை, 5 கோல்டு. 5 கோல்டு இல்லை, இப்போ இன்ட்ரோக்குள்ளே போகிறோங்க. இன்ட்ரோ பேசுகிற இன்ட்ரோல அப்படி தான் பேசுவோம், அப்படின்னா காப்பிரைட் கிடைக்காதுல்ல. எப்படி நான் கொடுத்துட்றேன் கைஸ். விடுங்க, கொடுக்க வேணாம். வேற மான்சஸ் நியர்பைன்னு காமிக்குது, நானும் எட்டி பார்க்கலாம். கைஸ் இதில் வந்து என் நம்பி இருக்க மாட்டாங்க கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னால் இந்த மைண்ட். ஆமாம் கைஸ், இப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொன்னான் என் தம்பி. சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் தேடிக்கிட்டே இருக்கோம், ஜாம்பியே இல்லை. சரி, தூங்கிட்டோம் கைஸ். இப்போ வந்து நான் வந்து என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய சேனலோட நான் வந்து பிஸ்னஸ் SMPயோட பார்ட் 2 போட்டிருக்கேன். இப்போ தான் பார்ட் 1 போட போகிறேன் கைஸ். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கேமிங் ப்ரோவோட வீடு கட்டியிருந்தேன். ஜார்ஜ் கேமிங் பார்த்து காப்பியான்னு கேட்டேன் கைஸ். அதுக்கு நான் கேட்டேன், இவனோட இந்த வீடியோ பார்த்துட்டு ஜார்ஜ் கேமியோட க்ரீப்பர் ஃபார்ம் இருக்கு மாதிரி இருக்கா இல்லைன்னு கேட்டீங்க. வேணா சொல்லியிருக்கு கைஸ். அது க்ரீப்பர் ஃபார்ம் மாதிரி இருக்கும், எனக்கு இருக்கு க்ரியேட்டிவ். அதுக்கப்புறம் நம்ம வீடு செய்யலான்னு இருக்கோம். இனிமேல் ஜிபிடி வாய்ஸ் கொடுக்க மாட்டார், ஏன்னா அவர் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டார். இப்போ போய் சேண்டப் இருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் KGT தம்பி, சாரி, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். அதுக்கு வேற அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். ஆனால் சாரி கேட்டு இனிமேல் அப்படி போட மாட்டேன் ப்ரோ. சாரி ப்ரோவாச்சு நம்ம ஒன்று. அப்புறம் மரத்தை வெட்டுவோம். மரத்துலலாம் வீடியோவாக போடுற இடம் கேட்டிங்கன்னா, நான் எங்கே வீடியோ போடுறேன், அழுவாக எடுத்துச்சு. அப்படியே இடையும் வீடியோவாக போட்டு விட்டாரு. நம்மளுக்கு எப்போயுமே சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம், அதனால தான் எல்லாம் போட வேணாம்னு நினச்சேன். சும்மா போட்டு விட்றா, நீ எவ்வளோ நேரம் வாய்ஸ் கொடுக்குறான் பார்ப்போன்ட்டு நம்ம ஜிபிடி ப்ரோ சொல்லிட்டாரு. அதற்காக போட்டேன். அப்புறம் சிக்கன்லாம் போட்டு இந்த மரத்தில் எடுக்கட்டுறோம். நான் வீடு கட்டை க்ரீப்பர் ஃபார்ம்னால அந்த வீடு நீங்களே பட்டு கீப்பர் ஃபார்ம் மாதிரி இருக்கா, க்ரீப்பர் ஃபார்ம் மாதிரி இருக்கா, இல்லை எந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, நார்மல் ஹவுஸ் மாதிரி. ஜிபிடி ப்ரோ ஜார்ஜ் கேமிங் காப்பி பண்ணது நல்லதா தப்பான்னு கேட்டிங்கன்னா, அவர் இஷ்டம், அவர் காப்பி பண்ணுறாரு. சும்மா கேட்டேன். அவருக்கு ஜிபிடி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு மன்னிச்சிருங்கோள். ஜிபிடியே என்னை மன்னிச்சிட்டா, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம பெட்டு செய்ய போகிறோம். டாஸ். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? சண்டை பொருளாம். நான் ஜிபிடி ப்ரோ வீடு வேணாம், சொல்ல வேணாம், விட்டுருங்க. அப்புறம் ஹவுஸ் டூர் இந்த வீடியோவில் போன வாட்டி அந்த வீடை ஹவுஸ் டூர் காமிக்கிறேன்னு ஏமாற்றிட்டீல நீங்கன்னா, அந்த சீரீஸ் நாங்கள் முடிக்க போகிறோம். என்டர்டைன்மெண்ட் ஃபைட் நடந்தாலும் நடக்கும், இல்லை 3 ஸ்டாக் நம்மளுக்கு ஓப்ளான்ஸ் கிடைக்கும் என்று நம்புவோம். எவ்வளோ கிடைக்கிது? எவ்வளோ தட்டி என் கை வலிக்குதுங்க. வீடு இதான் வீடுங்க. க்ரீப்பர் ஃபார்ம் மாதிரியே இருக்குது. சொல்லுங்கள், நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இது க்ரீப்பர் ஃபார்ம் மாதிரி இருக்கா இல்லையான்ட்டு. அப்புறம் இதை கட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்கிறது, எதையாவது சொல்லுவோம் வாங்க. அப்புறம் ஓக் பிளாங்க்ஸ் எடுத்து கட்டுன்னு கட்டிக்கிட்டே இருந்தேங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் இந்த இடத்துல டிசைனாக பண்ணுவோன்ட்டு இப்படி பண்ணி விட்டேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஏன்டா ஆனவனா எப்போயாவது இன்னும் ஆன்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் கொடுக்கறக்கு நான் அப்படி ஏதோ எப்படி சொல்கிறேன், சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலான்ட்டு. அப்புறம் இந்த நம்ம பேரை சொல்லணுமா? சரி,
இவன் பேரே அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கான். என் பேரே அப்படிதான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன செய்கிறது? சரி, அப்புறம் எந்திரிச்சு என்ன செய்வோன்னா வீடு கட்டுவோம். வேறு என்ன செய்வோம்? தூங்கிடுச்சு எல்லாம் இவன் ஆட்டை போட்டான். இருங்கடா தூங்கிறேன்டா. தூங்கி வச்சோ. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வீடு கட்ட போகிறோம். இந்தா நம்ம வீடு பாடி ரெடி ஆயிடுச்சு. ஜிபிட்டு போகிறோம். மகத்தை என்ன ஏன் வீட்டில் பூந்துக்கிறீங்க? ஆத்தாடி விச்சு ஆத்தாடி என்ன இவ்வளோ என்னங்க இவ்வளோ என்ன ஒரே எனக்கு நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா எனக்கு தெரில. ஆனால் பார்த்தீங்களா அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. மொத்த பேரும் ஜாம்பி வில்லேஜரு பயங்கரம்ல. நம்ம ஒரு வில்லேஜே இவங்களை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் காலையில் நேரம் ஆச்சு. வேறு இந்த விச்சு பைத்தியக்காரன் நான் முன்னாடியே நிற்கிறேன். அப்பயும் போய் இது ஜிபிடி ப்ரோ வாசல்லே நிற்கிறாப்புல. மாடு அதை கொண்டாடுறா என் வீட்டுக்கு இது அது என்னமோ செய்யணும். மாடை கூப்பிட்டு வருவோம் வீட்டுக்கு. அந்த மாதிரி இன்னும் மாடை போட்டு தள்ளிட்டான். மகத்து உனக்கு சங்கு ரெடிடா. அந்த மாடு தெய்வம்டா. அட எவ்வளோ தைரியண்டா போட்டு சொல்லியிருப்ப. சாவிடா எங்கே முட்டிக்கிட்டு இருக்க? எங்கே போகிற எக்ஸ்பியை கொடு கொஞ்சம். எக்ஸ்பி கடே. இதுக்கப்புறமா எனக்கு கர்மம் விளையும். எனக்கு வேறு கோல்டு. போன வாட்டி ஃபீவர், இந்த வாட்டி என்ன கோல்டுன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது. சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு போடா. எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ யார் பேசினாலாம் யாரும் இல்லை. நான் தான் சும்மா போர் வச்சு மிமிக்ரி பண்ணேன். தைரியம் எடுத்துகிட்டு போ. இந்த ஒரு இதாச்சும் என்ன செய்ய போறியோ. ஆனால் எனக்கு பூக்களை பிடிக்காது. ஐ ஹேட் ஃப்ளார்ஸ். அதனால் இதை எடுத்துக்கோ, பிடிச்சிக்கோ. எடுத்துக்கோடா அந்த பிங்க் டையை. பேச வைக்காதடா. எடுத்து வைடா. எடுத்துக்கோடா. எடுத்துக்கோடா. யாரா இவன்? தெய்வமே இவனை எடுக்க சொல்லு. அப்போ வந்துட்டான்டா. எடுத்து தொல்லடா பண்ணிப்பேலே படா. எடுப்பானா? அப்படியே டிசைனாக இருக்கா. ரீபெர்ஃபார்ம் மாதிரி இருக்குன்னு நீங்களும் சொல்லிடாதீங்க. டீச்சர் அப்படி சொல்லிட்டாரு. மாசு கஷ்டமாக இருக்குது. யாராவது சொல்லி வச்சுருக்காரு. ஒத்துக்கிற மனசுலன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்ட்டு. என்ன செய்வது குமார்? அப்புறம் இந்த வீடு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க மக்களே. நான் நருட்டோ எபிசோட்ஸை பார்த்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு நருட்டோ. இன்னும் பார்க்கலான்டா இருக்கேன். ட்ராகன் பால் நருட்டோ ரெண்டுமே சேமாக சூப்பராக இருந்துச்சு. சேம் கான்செப்ட் தான். கோகோ நருட்டோ சேம். வெஜிட்டாவும் மாதராவும் வச்சுக்கோமா. அப்புறம் அசிங்கப்படுத்தக்கூடாது. சரி, வெஜிட்டாவும் மாதராவும் சேம் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போனோமேன்னு திரும்பி உடச்சி வச்சேன். டோர் ஸ்டார் செய்யணும். எதுக்குடா உடச்சி மாட்டேன். என்கிட்ட சாண்ட் ஒரு ஸ்டாக் இருக்கா? கல்லா ஏதோ சாண்ட் பயங்கரமாக கலெக்ட் பண்ணிட்டோம். நம்ம கிங் கேம் தமிழ் வண்டாப்பில் தம்பி. எனக்கு எங்கடா சாண்டு கிளாஸ்லேடா வீடு கட்டுற வேண்டாம். எனக்கு சாண்டை மிச்சாக்காமல் போட்டிங்களேன்னு காண்டாயிட்டாப்புல. கிங் கேம் தமிழா கிங் கேம் தமிழ் உனக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். நீ வந்து எடுத்துக்கோ. ஏன்னா சாலிட் கோட் அது வேறு யாரும் இல்லை. ஜிபிடி தான். சாலிட் கோடுக்கு என்னமோ ஆயிடுச்சா? ஹிட் கிரவுண்ட் டூ ஹாட். கீப் இன்வென்ட்ரி வேறு ஆன்லைனில் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப ஹார்ட் கோர் மைண்ட் கிராஃப்டோட கஷ்டம்தான் இந்த கீப் இன்வென்ட்ரி விளாட்றதுலாம். லூசு பையிலே ஹார்ட் கோர் மைண்ட் கிராஃப்டில் ஒரு வாட்டி செத்தாலே முடிஞ்சிச்சு. ஆனால் இல்லை, பல வாட்டி உயிர் இருக்கிறான்றது எனக்கு நீங்கள் சொல்கிற என் காரில் கேட்குது. இருந்தாலும் கீப் இன்வென்ட்ரி இல்லாமல் அந்த அருமை இப்போதாங்க எனக்கு தெரியுது. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பார்த்தீங்களா, நான் மேலே ஏறிட்டேன். இதுப்பா க்ரீப்பர் ஃபார்ம் மாதிரியா அங்கே இருக்குது? சொல்லுங்கங்க, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த க்ரீப்பர் ஃபார்ம்ன்ட்டு. என் மனசு ஒலிக்குது. என் மனசுக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க ப்ளீஸுங்க. அப்புறம் வேறங்க
அப்புறம் இங்கே வைப்போம். இது என்ன இல்லை என்னத்தை வைப்போனா ஃபுட் செஸ்ட் அந்த மாதிரி செஸ்ட் வைக்க எனக்கு மாசை தான். ஆனால் நான் அப்படி வைக்க மாட்டேன், கூட்டி குலைவினா வைப்பேன். இப்போ சாண்டை கிளாஸ் இருக்குமா, எவ்வளோ விட்டு 41 எடுப்போம் கரெக்டாக. கிளாஸ் உருக்கிட்டு சந்திப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், டோர் நிறைய செஞ்சுக்கிறோம், ஏன்னா தெரியாமல் செஞ்சு விட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு போதும் ஆயிடுச்சு. நிறையா டோர் செஞ்சாச்சு. அடுத்து என்ன செய்வோம், வீடு கட்டணும், ரூஃப் கட்டணும். அதுக்கப்புறம் நான் இதை சீக்கிரம் முடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாடணும். எனக்கு கை நமனமாக கை எப்போ பார்த்தாலும் நான் எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு போராக அடிச்சுக்குமா. இப்போ ஜிபிடி ப்ரோ தமிழ்நாடு ப்ரோ பிளேயர் ஆஃப் அஸ், அவருக்கு மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார், 7 மணிக்கு வரைக்கும் தான் எனக்கு டைமு, அதுக்குள்ளே செய்யலைன்னா எனக்கு தெரியாதுப்பான்ட்டாரு. சேனலை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் 7 மணிக்குள்ளே இந்த வீடியோ போடுறேன், அதே உங்களுக்கும். ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாகலாம் நம்ம ஃபேமிலிஸ் யாரும் இன்னுமே சொல்லலை, நானே முடிவு பண்ணிட்டேன் நம்ம இது ஃபேமிலி வைக்கலாம். இதுதான் ஜிபிடிஓ ப்ரோவோட வீடு, அது மாறி இருக்கும் சீசன் 2ல். அப்புறம் இது நம்ம தம்பியோடது. க்ரீப்பர் சுற்றி நின்னாங்க, அதை வெடிச்சு விட்டு வேலையை காமிச்சிட்டு போயிட்டே இருந்தான். அப்புறம் இதான் நம்ம வீடு. அப்புறம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்னடா அங்கேனா ஆன்டிக்குள்ளே கொண்டாமான்னா அது நம்மளோட வாட்ச் டவருங்க, சின்ன வாட்ச் டவர். அப்புறம் இங்கே ஜிபிடி கேம்ப் ஃபயர் செஞ்சுருக்காங்க. அப்புறம் பாய்.